ஓகே, I'll take it. ஸோ கர்த்தர் நல்லவர் இல்லையா? யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்க? நல்லா கையை உயர்த்தி சொல்கிறீங்க. நிறைய சேர் இருக்குது, உட்காரலாம். நீங்கள் அவங்களுக்கு இடம் கரெக்டாக கொடுங்க. எல்லாம் அங்கங்கே உட்காராதீங்கன்னு சொன்னேன், கவனிங்க. ஸோ தொடர்ந்து ஒரு தொடர் பிரசங்கம் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு தொடர் செய்தியை கேட்கிறோம், அப்படி தானே? ஆசீர்வதிக்கப்படுறீங்களா நீங்களாம் அதை கேட்டு? என்னங்க ஆசீர்வதிக்கப்படுறன்றவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சொன்ன பாருங்க, ஒரு 50 வயசுல ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்குன்னு. எனக்கே ரொம்ப சந்தோஷம்தான். சென்னைக்கு வரேன் மெசேஜ் போட்டு தான் சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் என் குழந்தைய விசிட் பண்ணணும் அப்படின்னாரு. சத்தமா கேட்கல, எதை பிரசங்கம் பண்ணலான்னு சொன்னேன்? கிருபை. ஆமாம், ஆமென் சொல்லுங்க. ஏன் விசுவாசத்தை ஸ்டாப் பண்ண அப்படின்னா, பாருங்க இப்படி சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிருபை என்னன்னா, கிருபைன்னா என்னன்னா, கிருபை தருது. கிருபை என்ன பண்ணுது? கொடுக்கிறது. விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது. இப்போ விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்றது, எப்படி தேவனிடத்துலேருந்து பெறுவது, எப்படி நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய இதெல்லாம் விட்ரா பண்ணலாம், அப்படியெல்லாம் சொல்லணும் இல்லையா? ஆமாம், பெறுவதெல்லாம் சொல்லிட்டோம், கரெக்டு. கொடுப்பது எதுன்றது தெரியணும். கொடுப்பது எதுன்றது ரொம்ப முக்கியமாக தெரியணும். பாருங்க, கொடுப்பது எது? கிருபை தான் கொடுக்குது. கிருபை என்ன பண்ணுது? கிருபை தான் லாவிஷாக கொடுக்குது, தாராளமாய் கொடுக்கிறது. அதை விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? விசுவாசத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய இது கீ வேர்ஸ் வாசிச்சிருமா? கர்த்தர் நல்லவர். அதை வாசிங்க. 34:8 சங்கீதம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ருசித்து பார்க்கணுமா? ருசிச்சு பார்க்காம அவர் நல்லவரா இல்லையான்றது தெரியாது. பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. நல்லா கையை ஊற்றி ஒரு அல்ல சொல்லி கேட்கிறேன். கவனிங்க, இப்போ இந்த நல்ல ஆண்டவர், இப்போ இவர் நல்லவர்னு சொல்றோம், கரெக்டு தான். நம்மளாம் நல்லவர்னு சொல்றதுல ஒன்றும் நம்ம என்ன பண்ணல, எல்லாருமே நல்லவர் தான் சொல்றாங்க. ரட்சிக்கப்படாதவங்க கூட இயேசு நல்லவர் தான் சொல்றாங்க. யாரும் அவர் கெட்டவர்னு சொல்றது கிடையாது இல்லையா? விரோதிக்கிறவங்க கூட, சுவிசேஷத்துக்கு விரோதியா இருக்கிறவங்க கூட, சுவிசேஷத்தை பேசுறவங்க தான் விரோதியை தவிர இயேசுக்கு விரோதி யாரும் கிடையாது. இயேசுக்கு விரோதி யாரும், அவன் கூட நல்லவர் தான் சொல்றான். ஆமா, நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் நல்லவர் நம்ம சொல்றோமே, இப்போ அவங்களாம் சொல்ற மாதிரி சொல்றோமா? இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நல்லவர்னு சொல்றாங்க, நல்லதே பேசுறது இல்லை அவரை பத்தி. சுனாமி வந்தா கர்த்தர் அமிச்சிட்டாரு, அப்புறம் கொரோனா வந்தா கர்த்தர் கொல்றாரு, சர்ச்சை கர்த்தர் பூட்டுறாரு, இப்படிலாம். அவரை அப்போ பார்த்தா நல்லவர் மாதிரி தெரில, அவர் ரொம்ப பயங்கரமான ஆள் மாதிரி இருக்கு. நாங்களாம் வளர்ந்து வந்த காலத்தில் இப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க. எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாட்களில் நீ எதையாவது ரொம்ப நேசிச்சனா அதை கர்த்தர் கொண்டு எடுத்துட்டு வரணுவாங்க. ஆமாம், திருட வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆள் உள்ள வரக்கூடாது நடப்படாங்க. அவன் கூட மிச்சம் மீதி விட்டு போக மாட்டிருக்கு, இவரில் பிடிச்சதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவார் போல் இருக்க அப்படின்னு நினைப்போம். அப்போ நீ எதையும் நேசிக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ பார்த்தா நல்லவர் மாதிரி ஆயிடுறது. நல்லவர் மாதிரி தரல, அவர் நம்ம பொல்லாதவர் மாதிரி இருக்கு. இல்லை, பைபிள் அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் நம்முடைய பிரசங்கம், அதெல்லாம் நம்முடைய பிரசங்கம். பாருங்க, கர்த்தர் அப்படி ஒரு நாளும் சொல்றவர் இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். என்ன அவரு நல்லவர். எல்லாம் நல்லவர்னு சொல்லுங்க ஒரு முறை. இயேசு நல்லவர் ஒரு 3 முறை சொல்றவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஒரே கோரஸ்ல சொல்லுவோமா? அங்கங்க கேக்குது ஒரே மாதிரி. இயேசு நல்லவர். சூப்பர். ஆமா, எனக்கு அது சொல்ல ரொம்ப பிடிக்கும். பாருங்க, என் வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். காலையில் எழுந்திரிச்சோன்னே கர்த்தாவே நல்லவர். பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான். இந்த நல்லவர்ன்ற பிரசங்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி பிரசங்கம் கூட கர்த்தர் நல்லவர்னு சொல்லாம நான் ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, ஏன்னா அவர் எவ்வளோ அற்புதமானவர். நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அவர் தகுதியானவர், அது அவர் தகும். ஆமேன். நல்லா ஆமேன் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். கவனிங்க. இப்ப கிருபைன்றது கொடுக்கிறது, விசுவாசம் என்பது எடுத்துக்கொள்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? எடுங்க, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிரபலமான ரொம்ப தெரிஞ்ச காரியங்கள் தான் பேச போறோம். இன்னைக்கு ரொம்ப முதல் நாளா இருக்கிறதுனால, கிருபையை பத்தி பேசுற முதல் நாளா இருக்கிறதுனால ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அதை பொறுமையா அது சின்ன ஒரு லேயர் மட்டும் போட விரும்புறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆழமா பேசலாம். எடுங்க. கிருபையினாலே
எல்லாம் கவனிச்சிங்களா? கிருபையினாலே, எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால? கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு. தப்பா சொல்லக்கூடாது பாருங்க. கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது, கிருபை ரட்சிப்பை கொண்டு வருகிறது, கொடுக்கிறது. விசுவாசம் அதை பெற்றுக்கொள்கிறது. விசுவாசம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆயிடுது? என்னுடைய ரட்சிப்பாக மாறி விடுகிறது. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எதுதான் கொடுக்குது? கொடுப்பது எது? நல்லா கவனிங்க. கொடுப்பது எதுன்னு தெரிஞ்சாதான் வாங்குறது என்ன வாங்குறோன்றது நமக்கு தெரியும். கொடுப்பது எதுன்றது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எது கொடுக்குது? கிருபை தான் கொடுக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபையை பத்தி கொஞ்சம் பேசிக் டாக்டர்ஸ் பார்ப்போம். ஆனா கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல. மதர் லைக் கிரேஸ் பேச போறேன். தாயை போன்ற கிருபைன்னு பேச போறேன். அப்புறம் கிருபைனா வேற யாரும் இல்லை, இயேசுதான் சொல்ல போறேன். முன்னாடி சொல்லிடுறேன், அதெல்லாம் வீட்டில் தியானிச்சிங்க முடிஞ்சா. இயேசுதான் கிருபைன்னு சொல்ல போறேன். அப்புறம் கிருபைனா இந்த கிருபை என்ன பண்றது இல்லை, ஒருத்தனை தோற்று போக விடுறது இல்லை, எப்படிலாம் விடாதுன்னு சொல்ல போறேன். எப்படிலாம் கீழே விடாது அப்படின்னு சொல்ல போறேன். இதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் பேச போற பாருங்க. அடுத்தடுத்த வாரங்களில் பேசுறது இப்பயே சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல, வீட்டில் போய் கொஞ்சம் தியானிங்க. என்ன இப்போ? ஆமா, சும்மா உக்காந்து கடலை பருப்புலாம் சாப்பிட்றத விட்டுட்டு டிவி பார்க்கறத விட்டு இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படி உங்களுடைய மனதில் போட்டு அதை கொஞ்சம் அரையுங்கன்னு சொல்றேன். ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லி கேட்கிறேன் பாருங்க. அப்ப கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. அப்ப கொடுக்கிறது எதுதான்? கிருபை தான் கொடுக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரி, கவனிங்க. இப்போ அடுத்து இன்னொரு வசனம் எடுக்கலாம். அந்த வசனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கிருபையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நமக்கு காஸ்பிள் தெரியணும். நமக்கு என்ன தெரியணும்? சுவிசேஷம் தெரியணும். பாருங்க, முழு பழைய ஏற்பாடும் எதை நோக்கியது, எதை பேசுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை மட்டும் தான் பேசுதா? இல்ல. மரணத்துடைய காரணம் என்ன? ரீசன் என்ன சொல்லுங்க. எது ரீசன் என்ன? மரணத்துடைய காரணம் என்னங்க? பாவமா? அடப்பாவீங்களா? மரணத்துடைய காரணம் இல்ல. என்ன? நீங்களும் நானும் தான். மரணத்துடைய காரணம் என்ன? மனுக்குலம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முழு வேதாகமும் எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு பெரிய மீட்பை பத்தி பழைய ஏற்பாடுல பேசுது. புதிய ஏற்பாடு எதை பத்தி பேசுதுன்னா, மீட்பினுடைய ரகசியத்தை பேசுது. மீட்பினுடைய ரகசியம், மீட்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நீ எடுக்கலாம், என்னெல்லாம் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் அனுபவிக்கலாம், எதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பேசுறது புதிய ஏற்பாடு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சிம்பிளா, பைபிளை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இன்னும் இப்படி சொல்றேன் பாருங்க. அதாவது வேதாகம் முழுக்க உங்களால கத்துக்க முடியலன்னா கத்துக்கணும், கத்துக்காம இருக்கக்கூடாது. கத்துக்க முடியலனாலும் பரவாயில்லன்ற ரோம நிருபம் ஒன்று இருக்கு. ஒரு அற்புதமான நிருபம், ஒரு அற்புதமான ஃபென்டாபிளஸ் நிருபம், அற்புதமான நிருபம். நீங்க ரெஃபர்மேஷன் கொண்டு வந்த அத்தனை பேருமே எங்கிருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோம நிருபத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றவங்க தான். மார்ட்டின் லூதரா இருந்தாலும் சரி, கால்வினா இருந்தாலும் சரி, ஜான் வெஸ்லியா இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்கிருந்து வெளிப்பாடு பெற்றாங்க? அவங்களுக்கு எல்லாம் ரோம நிருபம் தான் ஆதாரம். ராமன் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றது தான் அவருடைய கண்களை திறக்குது. யாரு? நம்ம மார்ட்டின் லூதருடைய கண்களே திறக்குது. என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்? அவருக்கு புரியல. நாம இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும்னு நிறைய சடங்காச்சாரங்கள் வச்சிருக்கோமே கத்தோலிக்க சபைகள்ல. நமக்கு எப்படி விசுவாசத்தினால்னு ஒரு வித்தியாசமா சொல்றேன்னு சொல்லி ரோமன் நிருபத்தை ஆராய்ச்சி செய்தார். அதுக்கு பிறகுதான் கேள்விகளை எழுதுறார். அதுக்கப்புறம் தான் ரெஃபர்மேஷன் உண்டாகுது. அப்புறம் தான் புரொட்டஸ்டன்ட் சபைகள் உண்டாச்சு. அவர் தான் முதல் ப்ரொட்டஸ்ட் பண்ணவர், புரொட்டஸ்டன்ட். அதுக்கு பிறகுதான் பெரிய என்ன பண்ணுச்சு, ரெஃபர்மேஷன் உண்டாச்சு. அவர் நாட்களுக்கு பிறகு இதை இன்னும் ஆழமாய், இன்னும் ரொம்ப நேச்சுரலா என்ன சொல்ல வருது வேதாகமம் சொன்னது கால்வின். அற்புதமான பிரசங்கி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரீச்சர் ஆஃப் த எரா. மொத்த பிரசங்கிலையும் பிரமாதமான பிரசங்கினா கால்வின் தான். அவர் தான் இதோட டீடைலிங் பண்றாரு. எவ்வளவு டீடைலிங், பவுல் பண்ணது போல டீடைலிங் பண்றாரு. ஒன்னொன்னையும் எடுத்து நாம எங்கெல்லாம் ஏமாந்துட்டோம், எங்கெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, எப்படிலாம் பிரசங்கம் பண்ணி தப்பா பண்ணிட்டாங்க, எப்படி என்னெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லே அந்த வழி வந்தவங்க அடுத்த நூற்றாண்டுகள்ல, இப்போ இந்த கடந்த நூற்றாண்டுகள்ல இருந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் போன்றவங்க, அப்புறம் இப்போ இந்த நூற்றாண்டுல இருந்த ஹேகன்ஸ், இவங்களாம் இது இன்னும் பிரம்மாண்டமா, இன்னும் பிரமாதமா என்ன பண்றாங்க, அதை விவரிக்கிறாங்க. நான் ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன், கவனிங்க. இப்போ எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, ரோம நிருபத்தை நிச்சயமா, ரோம நிருபத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் முழு வேதத்தை கற்றுக்கொண்டதற்கு சமம். ஒரு ஆமேன் கூட வரலையே.
நம்ம சர்ச்சில் ரோம நிருபமே ஒன்று எடுத்தோம் இல்லையா? ரோம நிருபம்னே ஒன்று எடுத்து முழுசாக ரோமன் நிருபத்தை பேசியிருக்கிறோம். கொஞ்சம் பேர் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதை ஒரு சிலர்லாம் வந்து 7 வருஷம் 8 வருஷம் பேசியிருக்காங்க. நான் அப்படிலாம் பண்ணல. நான் ஒரு வருஷம் பேசுனேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஒரு வருஷம் பேசினேன் பாருங்கள். அப்போது ரோம நிருபம் அவ்வளோ முக்கியமானது. இன்னும் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிருபையை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மொத்த வேதாகமும் புரியலன்னா ரோம நிருபம் புரிஞ்சா போகிறேன்னு சொன்னேன். அடுத்தது ரோம நிருபத்தில் ஒரு வேளை முழு ரோம நிருபமும் எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். 3, 4, 5, 6, 7 மற்றும் 8 இந்த 6 அதிகாரம் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் ஸ்கிரிப்சர் வேதத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேதாகம் எதை நோக்கி பயணிக்கிறது, எங்கே தொடங்குச்சு, எங்கே முடிய போது, ஏன் கர்த்தர் வந்தார், என்ன காரணம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கலாம். இல்லை அது கூட முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 3 அதிகாரம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். 3 அதிகாரம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா கூட போகிறோம். 3 அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பைபிளில் தேறிடலாம். இன்னும் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். 3 அதிகாரத்தில் எடுங்க, 3ஆம் அதிகாரம் 3, 23, 24, 25 வசனங்கள் வாசிக்க இருக்கிறேன். 23லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லோரும் பாவம் செய்து அதான் சிம்பிள். பைபிள் என்ன சொல்லுது? எல்லாரும். யார் எல்லாரும்? பாவி, அதுக்கு முன்னாடி இருந்த சன்மார்கன், அதுக்கு முன்னாடி இருந்த நியாய பிரமாணிகர், நியாய பிரமாணத்தை பெற்றவன், எல்லாரும் அத்தனை பேரும் என்ன வந்தாங்க? தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். பாவம் செய்ததால் தேவ மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். எல்லோரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க பைபிள. அப்புறம் 24 இலவசமாய் கவனிங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. பாத்தீங்களா? எல்லாரும் தேவ மகிமையை இழந்து பாவி ஆயிட்டாங்க, பாவியா இருக்கிறாங்க. எல்லாரும் தேவ மகிமை இழந்துட்டாங்க, நீதியை இழந்துட்டாங்க. ஒருத்தரும் நீதிமான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, இலவசமாய் கிருபையினாலே அவருடைய கிறிஸ்து இயேசுக்குள் இருக்க மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுறாங்க. அடுத்தது ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இது ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி பேசுது. என்ன சொல்லுன்னா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அந்த மீட்புக்குள்ள வரானோ அவன் என்ன ஆயிடுறான்? நீதிமானாக ஆயிடுறான். முதல் வசனம் சொல்லிச்சு 23ல எல்லாரும் தேவ மகிமை இழந்துட்டான், எல்லாம் பாவி ஆயிட்டான். இங்க எல்லாம் நீதிமானாக ஆகிற பெரிய வாய்ப்பு. அடுத்தது 25 நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அப்புறம் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். என்ன சொல்றாங்க கவனிங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா டீகோட் பண்றேன், ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. 25ஆம் வசனத்தை ரொம்ப சிம்பிளா டீகோட் பண்ணோம்னா எல்லாரும் நீதிமானாக்குறாரு. எப்படி நீதிமானாக்குறாரு? முற்காலத்துல தேவன் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பொறுத்துட்டு இருந்ததெல்லாம் சும்மா பொறுத்துட்டு இருந்து விட்டுறல, தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல எல்லாத்தையும் அந்த பொறுத்துட்டு இருந்த கோவாக்குனி எல்லாம் அவர் மேல செலுத்தி அவரே ஜீவாதார பலியாக மாற்றி அவரையே சிலுவையில அறிந்து அவர் மூலமாய் ஒரு பெரிய மீட்பை உண்டாக்கி உங்களுக்கு நீதியை தந்திருக்கிறார் அப்படின்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா அதை டீகோட் பண்ணுங்க, வீட்டில் போய் தியானிச்சுங்க, கவனிங்க. இப்போ இந்த 24ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 24ஆம் வசனம் ஒரு ஹேகன் சொல்லும் போது இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஹேகன் சொல்லும் போது நீ முழு வேதமும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஒன்று பண்ணு, 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. நல்ல ரோம நிருபம் 3:24 மனப்பாடம் பண்ணிட்டேன்னா ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் திரும்பி பைபிள் எழுதிடலான்றது. பைபிளே இல்லாமல் போச்சுன்னா கூட எழுதிடலாம். ஏன்னா அதுதான் நோக்கம், கர்த்தருடைய நோக்கம்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 24ஆம் வசனத்தை மட்டும் இன்னொரு தடவை வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இலவசம், கிருபை, மீட்பு, நீதிமான். 4 விஷயம் இல்லையா? இலவசம். எல்லாம் சொல்லுங்க. இலவசம், கிருபை, மீட்பு, நீதிமான். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க சார். புரியறதுக்காக சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இலவசம்,
கிருபை, மீட்பு, நீதிமான். இப்போ இது மறக்கவே கூடாது. இது என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் ஆரம்பமாக இருக்கிறதுனால ரொம்ப ஆழமாக போயிடாம ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண விரும்புகிறேன். கவனிங்க. இப்போ இதில் இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க. இங்கிலீஷில் பாருங்க. அண்ட் ஆர் பீயிங் ஜஸ்டிஃபைட், டிக்ளேர்டு ஃப்ரீ ஆஃப் கில்ட், சின். என்ன வெர்ஷன் இது? AMPC கொடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேற எதுவும் இல்லை, கொஞ்சம் வேகமாக கொடுத்துருக்கீங்களா? All are justified and made upright and in right standing with God freely and gratuitously by His grace. By His grace, அவங்களுடைய விளக்கம் பாருங்க. His unmerited favor. இந்த லைட் எனக்கு படிக்க முடியல. His unmerited favor and mercy. எல்லாம் சொல்லுங்க. His unmerited favor and mercy. கிரேஸ்னா என்ன? கிருபைனா என்ன? unmerited favor. சரி, தமிழ்ல சொல்றேன். unmerited favor. ஃபேவர்னா தயவு. ஃபேவர்னா என்ன? எல்லாம் சொல்லுங்க. ஃபேவர்னா சத்தமா சொல்லுங்க சார். ஃபேவர்னா தயவு. எப்படிப்பட்ட தயவு? ஏற்றத்தாழ்வு இல்ல, பாராபட்சம் இல்ல, அப்படிலாம் சொல்றதை விட எப்படி சொல்லலாம்? அன்மெரிட்டட்னா தகுதியே இல்லாதவங்களுக்கு தயவு. அல்லேலூயா. மெரிட்டே இல்ல, எந்த மெரிட்டும் இல்ல. நல்லா கவனிங்க, எந்த மெரிட்டும் இல்ல. கிரேஸ்னால என்ன? கிருபைனா என்ன? தேவன் மகா பெரிய தேவன், அற்புதமான தேவன், பெரிய ஆண்டவர், உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்படி என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்லாம பாவத்துல சேற்றுக்குள்ள இருக்கிற அருவருக்கத்தக்க மனிதனுக்கு தன்னையே கொடுக்கிறார். அதான் கிருபை. கையை தட்டி ஆமென் சொல்ல விரும்புனா அல்லேலூயா. பாருங்க, கிரேஸை கரெக்டா புரிஞ்சுட்டாதான் பைபிள் புரியும். இல்ல பைபிள் புரியாது. இல்ல பைபிள் என்ன பண்ணுவீங்க பாருங்க. இப்ப இப்படி சொல்றேன், கவனிங்க. நீ ஏதாகிலும் ஒன்றை செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்கல்ல, அது மதம். அது என்னது? மதம். ரிலிஜன் அப்படிதான் சொல்லும். ரிலிஜன் 10 கிலோமீட்டர் நடந்து வான்னு சொல்லும். ரிலிஜன் முனங்கால் போடுன்னு சொல்லும். ரிலிஜன் என்ன பண்ணு, 1 மணி நேரம் முனங்கால் போட்டியான்னு கேட்கும். இதெல்லாம் ரிலிஜன். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல. அன்பின் நிமித்தம் தான் செய்யணும். ஃப்ரூட்டாக தான் இருக்கணும், கனியாக தான் இருக்கணும். அது என்ன இருக்கக்கூடாது? கட்டாயமா இருக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேங்க. வாழ்வியலாக மாறணும். ஜபம் வாழ்வியலாகணும். வேத வாசிப்பு வாழ்வியலாகணும். வேதத்தின்படி நடப்பது வாழ்வியலா மாறணுமே தவிர கட்டாயத்தின்படி செஞ்சா அது மதம். கட்டாயத்தின்படி செஞ்சா அது பேர் மதம். ரிலீஜன் என்ன சொல்லுது? நீ இப்படி கரெக்டா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கிரேஸ் என்ன? கிருபை என்ன? இட்ஸ் an unmerited favor. யாருக்குன்றதே கிடையாது. தகுதியே இல்லாதவனுக்கு தேவன் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. தகுதியே இல்லாத மேல் தன்னுடைய தயவை வைக்கிறார், கிருபையை தருகிறார், இரக்கமா இருக்கிறார். அதான் கிருபை. ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொன்னீங்கன்னா ரொம்ப புரியுதா மாதிரி சொல்றேன். கவனிங்க, கொஞ்சம் புரியுதா மாதிரி போவோம், கொஞ்சம் எளிமையா போவோம். ஒரு பெரிய மனிதர் இருக்கார், மிகப்பெரிய பணக்காரர், ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்றவர், மிகப்பெரிய பணக்காரர், ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரிச்சஸ்ட் பர்சன், ஒரு தராதரத்தில் மிகவும் உயர்ந்தவரா பார்க்கறாங்க உலகமே அவரன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட நபர் மோசமான ஒருத்தனை, அசுத்தமான ஒருத்தனை, அசிங்கமான ஒருத்தனை, அல்லது இன்னும் எப்படி சொல்லணும்னா பாவியான ஒருத்தனை, கீழே கிடக்கிற ஒருத்தனுக்கு தன்னையே கொடுப்பது, தன்னுடைய எல்லாத்தையும் கொடுப்பது என்னமோ அதுதான் கிருபை. அல்லேலூயா. பாருங்க, கிரேஸ் தாங்க டாக்டரின். நல்லா புரிஞ்சுங்க, கிரேஸ் தான் சத்தியம். ஆமென் சொல்ல கேட்குறேங்க. சத்தமா சொல். உடனே கிரேஸ் டாக்டரின் பேசுறாரான்னு கேட்காதீங்க. நான் கிரேஸ் டாக்டரின் பேசுறவன் இல்லை, அது வேற இது வேற. ஆனா கிரேஸ் தான் என்னது? கிரேஸ் தான் உண்மையான டாக்டரின். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை மாற்றவே முடியாது. நியாய பிரமாணத்தை ஒழிச்சிட்டார் கர்த்தரே. நாம் அதை தலையில் தூக்கிட்டு சுமக்கணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. கிருபை என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த தகுதியை கொண்டு உங்களுக்கு கர்த்தர் ரட்சித்தார்? ஏதாவது ஒரு தகுதி சொல்ல முடியுமா? கேக்குதா? பின்னாடிலாம் கேக்குதா? ஏதாவது ஒரு தகுதி சொல்ல முடியும்? ஒரு தகுதி சொல்ல முடியும். கொஞ்சம் பேருக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக வரல. கொஞ்சம் பேருக்கு இதெல்லாம் புரியாது. அவங்க ஏதாவது அப்படியே கடைசியாக முடிஞ்சவொடனே ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போயிடுவாங்க. அவங்ககிட்ட நான் பேசலை, ரட்சிக்கப்பட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். நல்லா கவனி, காதை திறந்து கேளு. உன்னைக்கு ஏதாவது தகுதியினால உன்னை கர்த்தர் ரட்சித்தாரா? எந்த தகுதியுமே இல்லை. என்ன சொல்றீங்க ஆண்கள்லாம்? என்னப்பா பின்னாடி ஆண்கள்லாம் ஏதாவது தகுதி இருக்கா? ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா? கிடையாது. தகுதியே இல்லாத நம்மை அவர் ரட்சிக்கிறார். பாருங்க, தகுதியே இல்லாத நம்ம அவர் தேடி வருகிறார். இன்னும் இப்படி சொல்றோம் பாருங்க,
தண்ணியை கொடுக்குறார். தண்ணி என்ன பண்றாரு? கொடுக்குறார். எடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. ரொம்ப சிம்பிளா போயிடலாம். இன்னைக்கு நாளையிலிருந்து கொஞ்சம் பெட்டரா பார்ப்போம். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஆழமா பேசுவோம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். உலகம் யாரு? உலகம் யாரு? நீங்க தாங்க. ஆணு பார்த்துட்டீங்க. நாம தான் உலகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகம் கல்லு மண்ணையை நேசிச்சார், வந்து நேசிக்க வந்தார். இல்ல இந்த கல்லு மண்ணு மாதிரி 1000 கல்லு மண் அவரால் உருவாக்க முடியும். அது அவருக்கு தேவையே இல்லை. அவர் யாரை நேசிக்கிறார்? உலகத்தை நேசிக்கிறார். இந்த உலகம் இல்ல, என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த மனிதர்களை நேசித்து என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன், அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தருள்னாராம். அதான் கிரேஸ். நல்லா ஆமென் சொல்லுங்க. கிருபையை பூமியில் என்ன பண்ணாரு? பைபிள் இப்படி சொல்லிட்டு பாருங்க. இயேசு என்னவா வந்தாரு? சத்தியமும். கேட்கல, வசனம் படிச்சீங்களா இல்லையா? அவனும் படிக்கிறதுல போல. சத்தியமும் என்ன தெரியாதா? நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து. தெரியாதா வசனம்? அடப்பாவீங்களா, நீங்களா ரட்சிக்கப்பட்டவனுங்க தானா? அடடே, யோவான் 1ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கு. யாரா ஒருத்தர் மட்டும் தேடி, மற்றவங்களாம் எனக்கு கவனி. ஆமா, யாரா ஒருத்தர் மட்டும் பைபிள் வாசிக்கிறவங்க தேடுவாங்க, மற்றவங்களாம் கவனிங்க. தெரியாத வசனம் தெரியாம இருக்கீங்க பாருங்க. கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேம் பை ஜீசஸ். கிறிஸ்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், கிருபையும் சத்தியமும் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு? கொஞ்சம் ஆழமா அடுத்தடுத்த வாரங்கள் இதை பார்ப்போம். இயேசு எப்படி கிருபைன்னு நான் சொல்றேன். ஆமா, கிருபையும் சத்தியமும் யாரு? ஜீசஸ், the person of Jesus. கிருபைன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு. என்ன கொடுத்தாரு கடவுள் உங்களுக்கு? கடவுள் உங்களுக்கு இங்க இருக்க பொன்னையோ வெள்ளியோ கொடுக்குறேன்னு சொல்ல, அதெல்லாமா கொடுத்தாரு? இல்ல, அவருடைய குமாரனையே கொடுத்தார், கிருபையே கொடுத்துட்டார். அல்லாஹ் ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கையை உயர்த்தியவர் அல்ல சொல்ல கேட்கிறேன், அவரையே கொடுத்தார். இப்படி சொல்ற பாருங்க, பிதாவின் இடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா இருக்கிறதுலயே பெஸ்ட். இன்னும் சொல்றேன், இவர் இல்லாம அவரே செயல்பட முடியாது. இவர் இல்லாம அவரே செயல்பட முடியாது. அவர் இல்லாம இவர் செயல்பட முடியாது. அவர் தான் குமாரன். குமாரனையே கொடுத்தார் அப்படின்னா அவரையே கொடுத்தார். அவரையே உங்களுக்காக. அதுக்கு பேர் தாங்க கிருபை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லி கேட்கறாங்க. கையை நல்லா உயர்த்தி சொல்லிட்டீங்கன்னா பாருங்க. கிரேஸ் இஸ் சாவர்னிட்டி இருக்கு கிரேஸ்ல. என்னன்னா, தேவன் அதை யாருக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவங்களுக்கு தான் தரார். எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் உள்ளனோ அவன் மீது இரக்கமாய் இருப்பேன். எவன் மீது கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது கிருபையாய். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கிருபை பெற்றவர்கள். கையை தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கிறார். கையை தட்டி நல்லா சத்தமா ஆமென் சொன்னீங்கன்னா கிரேஸ கரெக்டா புரிஞ்சுங்க. பாருங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டாரா? இல்ல, எல்லாரும் கொடுக்கல. எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்களா? இல்ல. யாருக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. கிரேஸ் நீங்க நினைச்சிடாதீங்க ஏதோ பொண்ணு பொருள்னு. கிடையாது. இயேசுவையே கொடுத்தார் உங்களுக்கு. அதான் கிருபை. தனக்குண்டான எல்லாத்தையும் தகுதி இல்லாத நபருக்கு கொடுக்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் தான் கிரேஸ். அல்லேலூயா. ரெண்டாவது, யாருக்கு பாருங்க, அதாவது இப்ப இப்படி வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்னு வச்சுங்களேன். நரகத்துக்கு ஒருத்தன் போறான். ஒரு மனுஷன் என்ன பண்றான்? நரகத்துக்கு போறான்னா கேள்வியே நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் நரகத்துக்கு போறான்? சொல்லுங்க. அவன் தப்பு செஞ்சிருப்பான், பாவம் செஞ்சிருக்கான், நரகத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஆமாவா? கரெக்டா இல்லையா? பாவம் செஞ்சிருப்பான், நரகத்துக்கு போறான். ஆனா நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு கிரேஸ். ராமன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. நரகத்துக்கு கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் ஆனா கூட நீங்க பெர்ஃபெக்டான நபரான்னு கேட்டா
எழுத்தின்படி இல்லை. ஆனா கடவுள் உங்களை பர்ஃபெக்டா தான் பார்க்கறாரு. கடவுள் உங்களை எப்படி பார்க்கறாரு? பர்ஃபெக்டா தான் பார்க்கறாரு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கறாங்க. புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதா? கடவுள் உங்களை எப்படி பார்க்கறாரு? கடவுள் உங்களை பர்ஃபெக்டா தான் பார்க்கறாரு. ஏன்னா நீங்களாம் கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசுவே உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, தகுதி இல்லாத நபருக்கு தருவதுதான் கிரேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இப்படி சொல்லலாம், இந்த கிருபை எப்படின்னா, இட் டஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் ஒர்க். எந்த வேலையினாலும் இது வருவதில்லை. எந்த வேலையினாலும் இது எடுங்க. நான் நினைக்கிறேன் ரோமன் நிருபம் 11ஆம் அதிகாரம். ரோமன் நிருபம் 11. வேகமா போயிடுவோம். ரோமன் நிருபம் 11. ரோமன் நிருபம் 11 அதுல 6ஆம் வசனம் 6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால், கொஞ்சம் அதாவது இது நான் விளக்கிடுறேன், அப்புறம் 6ஆம் வசனம் வாசிங்க. இது நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இங்க என்ன சொல்றாரு? இந்த 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, எலியாவை பத்தி பேசுறாரு. எலியாவை பத்தி என்ன சொல்றாருன்னா, அவனுடைய நாட்கள்ல எலியா ஒரு ஜபம் பண்ணா. என்ன ஜபம்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எலியா ஒரு ஜபம் பண்றான். என்ன ஜபம் அப்படின்னா, நான் முழு இஸ்ரவேல்ல நான் மட்டும்தான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். அவங்க உங்களுடைய பலிபீடங்களை இடிச்சிட்டாங்க, உங்களுடைய பிரமாணங்களை தள்ளிட்டாங்க, பலிபீடங்களை இடிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் என்ன பண்ணேன்? முழு இஸ்ரவேல்லையும் வைராக்கியமா இருந்தேன் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு விரோதமா இவன் ஜபம் பண்ணானா. அப்படியே இருக்காதுல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமா ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அவனுக்கு தந்த மறு உத்தரவு என்ன அப்படின்னு அவரே கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு, உனக்கு 7000 பேரை பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாது 7000 பேரை நான் மறைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா எலியா மட்டும் இல்ல, 7000 பேர். எலியா நமக்கு மட்டும் தான் தெரியும். 7000 பேரை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, கிருபையினால், அந்த மாதிரி கிருபையினால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ஒன்று இருக்கு. அது ஒரு சின்ன கூட்டம்ன்றார். அது ஒரு 10ஆம் வசனத்துல, சாரி 5ஆம் வசனத்துல அப்படி சொல்ற. அது ஒரு சின்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்றாரு. கவனிங்க, வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே. அப்ப என்ன பேசிட்டு வர்றாருன்னா, கிரியைக்கும் கிருபைக்கும் இருக்க வித்தியாசத்தை பேசிட்டே வர்றார். 10ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா புரியும். அதுக்கான வித்தியாசத்தை பேசிட்டே வர்றார். பேசிட்டு வரும்போது சொல்றாரு, இந்த கூட்டம் இருக்கே, இந்த அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டம் இருக்கே, இது என்ன இல்ல, கிரியையினாலே இவர்கள் அழைக்கப்படவில்லை, கிரியையினாலே இது உண்டாகவில்லை, இது கிருபையினாலே உண்டாயிற்று. கிருபையினாலே உண்டாயிற்று. என்ன வித்தியாசம் கிரியைக்கும் கிருபைக்கும்? கிரியைனா நான் எனக்கானதை நான் சம்பாதிப்பது, அது கிரியை. எனக்கானதை நான் சம்பாதிப்பது, அது கிரியை. கிருபை எப்படி? நான் எதுவும் செய்யல, எனக்கு இலவசமா என்னை தேடி வந்தது கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும், நான் நல்லவனாய் வாழணும். நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா? நியாயப்பிரமாணம் தான் அவரும் சொல்றாரு, நானும் அதையே சொல்றேன். அதுல இருந்தே போவோம். இப்ப நியாயப்பிரமாணம் இருக்கு. நியாயப்பிரமாணம் எப்படின்னா, ஜேம்ஸ் யாக்கோபு 2 கரெக்டா? எத்தனை வசனம்? யாக்கோபு 2ல யாக்கோபு 2:10 வாசிங்க. 10 யாக்கோபு 2:10 எல்லாம் எடுத்துங்க. எல்லாம் கவனிங்க, கரெக்டாக கவனிச்சுட்டே வாங்க. கவனிச்சிங்கன்னா தான் இப்போ நான் பேசுறது கிருபைனா என்னன்றது பேசிக் புரியும். அப்புறம் கொஞ்சம் ஆழமா போகலாம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றம் வாளியாய் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ கவனிங்க, பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. நியாயப்பிரமாணம் எப்படி? 10 பிக் 10 சொல்லுவாங்க. பிக் 10னா 10 கட்டளை. பிக் 10னா 10 கட்டளை. பிரமாணம், துணை பிரமாணங்கள் கிட்டத்தட்ட 2400 இருக்கு. இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டான். 9 கட்டளையை நிறைவேற்றினான். 9 கட்டளையை நிறைவேற்றிட்டான். ஒண்ணுல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா பைபிள் அவனை எப்படி பார்க்குது அப்படின்னா, பரலோகமே அவனை எப்படி பார்க்குதுன்னா, 1ல ஃபெயில் ஆனதா பார்க்கலையா, 10லயும் ஃபெயில். ராமன் சொல்லுங்க. என்ன கொடுமை சார்ந்தீங்களா? இந்த மாதிரிலாம் 10ஆம் கிளாஸ் நடத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு பையன் தேர்ந்துக்க மாட்டான். ஃபெயில் ஆனவங்களை சொல்றேன். ஆமா, திரும்பி மறுபடியும் மொத்தமா எழுதலன்னா அவர் சமாளிக்கலாம். ஆமா, எல்லாம் வாக் டவுன் ஆயிருப்பானுங்க. தேவைதான் நமக்கு படிப்பேன். கவனிங்க, இப்ப இவர் சொல்றாரு, நீ 9 செஞ்சிட்டப்பா, ரைட்டு. 1ல நீ ஃபெயில் ஆயிட்டா, நீ ஃபெயில் தான், நீ பாஸ் கிடையாது.
இதெல்லாம் கிரியை. இதெல்லாம் என்னது? கிரியை. கிரியை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தவே முடியாது. அதனால நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் என்ன பண்ணல, அவனை நீதிமான் ஆக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா கையை ஊத்தி ஒரு அல்ல சொல்லாமே. ஆமா, நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. ஏன்னா அவன் எந்த மனிதனும் நிறைவேற்றுறது இல்லை, நிறைவேற்றி முடிக்கவே முடியல. ஏன்னா அவன் ஒண்ணுல ஃபெயில் ஆனா கூட எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிடுவான். நல்லா கவனிங்க, இதுதான் கிரியை. இப்ப இப்படி சொல்றேன், ஒரு 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 நமக்குள்ள ஒரு கோளாறு இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு கெட்ட பழக்கமோ இல்லை ஒரு தேவையில்லாத விஷயமோ ஒரு தேவையில்லாத சுபாவமோ உள்ள இருக்கு. உள்ள இருக்கிற சுபாவத்துக்காக என்ன பண்றோம், நம்ம போய் முழங்கால் போட்டு பல நாட்கள் ஜெபம் பண்றோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? கர்த்தாவே நான் மன்னியும் ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னியும். நல்லது, ஜபம் நல்லது, நான் அதை குறை சொல்லவே இல்லை. உங்களுடைய இருதய வாதிப்பை நான் குறை சொல்லவே இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஜெபம் பண்ணுறோம், கரெக்டு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுறோம், வரோம், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது, நல்லா இருக்கிறோம். மறுபடி பிரச்சனை வந்துன்னா அதே பாவத்தை செய்கிறோமா இல்லையா? ஆமாம், பெரும்பான்மையானவங்க ஒத்துக்க மாட்டீங்க, தெரியும் எனக்கு. கல்லெஞ்சக்காரங்களாச்சே, சும்மாவா கிறிஸ்தவங்களாச்சப்பா. ஆனால் நான் சொல்கிறேன், எழுதி தரேன், எவனும் விட்டுறதில்லை. ஏன்னா அதே பாவம் என்ன பண்ணுது, பின்னாடி ஜம்ப் பண்ணுது, துரத்துது. ஏன் துரத்துது? நாம என்ன நினைக்கிறோம், இல்லை நாம ரொம்ப வீக்குங்க, முடியல, இன்னும் குற்றப்படுத்திக்கிறோம் நாமளே. இன்னும் நிறைய என்ன பண்றோம், ஐயோ முடியவே முடியாதுன்றோம், இது நடக்கவே நடக்காது எல்லாம் சொல்றோம். கரெக்டு. நான் சொல்றேன், பைபிள் அப்படி சொல்ல. பைபிள் எப்படி சொல்லுது, வேதாகம் என்ன சொல்லுது, நீ எவ்வளவு பலவீனன்றது அவர் மேட்ரே இல்லை. கர்த்தர் எப்படி தெரியுமா உன்னை பார்க்குறாரு, உன்னை நீதிமானா பார்க்குறாரு. அல்லேலூயா. நீதிமான்னா என்ன? நிறைய பேசுறேன் நீதிமானா. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், கவனிங்க. நீதிமான்னா என்ன? ரொம்ப சிம்பிளா டீகோட் பண்ணலாம். நீதிமானா ரொம்ப கடவுள் தன் அது இங்கிலீஷ்ல கொடுப்பீங்களா? 3:24 இங்கிலீஷ்ல கொடுங்க பாருங்க. கடவுள் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குறாருன்னா அவனை அவரை போலவே மாற்றுகிறார். அவன் என்ன பண்றாரு, அவரை போலவே மாற்றுறார். அல்லேலூயா. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. All are justified and made upright and in the right standing with God. எப்படி? ரைட் ஸ்டாண்டிங் வித் காடா. இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு விளக்கம் சொல்றாங்க, நீதிமானுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க? கடவுளோடு சமமாய் நிற்கக்கூடிய தகுதி. கடவுளோடு சமமாய் நிற்கக்கூடிய தகுதி, அதான் நீதிமான். எல்லாம் ஒரு ஆமேன் கூட வரலையே. அல்லேலூயா. பாருங்க, நீங்க உங்களை எப்படின்னா பாருங்க, நீங்க உங்களை எப்படின்னா நினைச்சீங்க, பிரச்சனை இல்லை. கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறார், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், இயேசு உங்களை எப்படி பார்க்கிறார், பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது அப்படின்னா கடவுளுக்கு சமமானவர்களாய் பார்க்குது. ஹலோ, கேக்குதா? கொஞ்சம் நம்ப முடியல. என்னங்க இல்ல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்லைங்க கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ஆனா இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரட்சிப்புல இல்ல ரட்சிக்கப்படும் போதே முதல் அடியா தான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான், விசுவாசிச்சு உள்ள வந்த உடனே கர்த்தர் சொல்றார், உன்னை நீதிமானாய் மாற்றுகிறேன். எப்படிப்பட்ட நீதிமான்? எனக்கு சமமாய் நிற்கக்கூடிய ரைட் ஸ்டாண்டிங், எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை நான் உனக்கு தரேன் அப்படின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பொதுவாகவே மனிதன் கடவுளை பார்க்க முடியாது, மனிதன் கடவுளை தரிசிக்க முடியாது, மனிதன் கடவுளோட பேச முடியாது. 1008 பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கர்த்தர் பாவத்தை பார்க்காதவர். கர்த்தர் பாவத்தை என்ன பண்ண மாட்டார், சேர்க்கவே மாட்டார். பாவியை பக்கத்து சேர்க்கவே முடியாது அவரால். ஆனா இவன் பாவியான மனுஷன். இவனை பாருங்க என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தின் மூலமா இவனை பரிசுத்தனாக்கி இவன் என்ன பண்றாரு, குமாரனை போலவே கொண்டு நிக்க வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்ன பலவீனம், நீ எங்க கீழே விழுந்த, நீ எங்க சாக்காட்டுல விழுந்திருக்க, நீ எவ்வளவு மோசமா இருக்க, இதை பரலோகம் பார்க்கவே இல்லை சார். பரலோகம் என்ன சொல்லுது, யூ ஹேவ் a right standing with God. ஆமென். உனக்கு கர்த்தரோடு நிற்கக்கூடிய, அவருக்கு சமமாய் நிற்கக்கூடிய திராணியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிற பிரச்சனை தான் ஒரே நாள்ல வெளில வந்துடலாம். ஒரே நாள்ல வெளில வந்துடலாம் சார். ஆமா, என்னது யாரும் அதுலேருந்து என்ன பண்ண, அது இந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனையில வேணாலும் வெளில வரலாம். ஏன்னா திங்கிங் ப்ராசஸ் சரியா இருந்தா, சரியானதை திங்க் பண்ண ஆரம்பிச்சு, சரியானதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிங்க நீங்களா? நீங்க யாருன்றது மேட்டரே இல்லை. நீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை விட்டீங்களா, தேவையே இல்லை. அது எனக்கு அது தேவையே இல்லைன்னு வச்சுங்களேன். பைபிள்ல சொல்றது உங்களை பத்தி, உங்களை நீதிமான்களாக கர்த்தர் பார்க்கிறார்.
கையை தட்டி ஆமேன்னு சொல்ல முடிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க இப்படி சொன்னா தப்பாயிடுதா? பாவங்க பண்ண முடியாது. நீங்க இதை சிந்திச்சு பாருங்க. பாவம், மோசமான பாவத்துக்குள்ள நீ இருந்தா கூட வெளில வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ஒரே நாள்ல வெளில வந்துட முடியுமா? தெரியாது, வரலாம், வந்தவங்க இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், திங்கிங் ப்ராசஸ் பலப்பட 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 பாவம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமான இப்படி நீதிமான் ஆக்குறாரு. இதுதான் கிருபை. இப்படி நீதிமான் ஆக்கிறதுக்கு தன்னுடைய குமாரனை கொடுத்தாரு பாருங்க, அதுதான் கிருபை. ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன், சத்தமா சொல்லிட்டீங்கன்னா. பாருங்க, இது ஒர்க்குனால, இது ஏதாவது நீங்க செஞ்சீங்களா? இதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்களா சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிங்களா? 10 நாள் உபவாசம் இருந்தீங்களா? நேர்முன்னங்கால நின்று ஜெபம் பண்ணீங்களா? அதெல்லாம் தப்பு இல்லை, செய்யுங்க. அதெல்லாம் நான் செய்ய வேணாம்னு சொல்ல, செய்யுங்க தாராளமா. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு கிருபையை தரல. கிருபை எப்படி வந்துச்சு எனக்கே தெரில, எனக்கே புரிஞ்சிக்க முடியல. ஏன் என்ன நேசிச்சிங்க ஆண்டவரே? பெரிய கேள்விதான். என்னை பத்தி என்ன யோசிச்சா, இந்த கிருபையை யோசிச்சா, ஐயோ இந்த கிருபை எவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை அப்படின்றது புரியுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தகுதி இல்லாதவனை தாண்டா தகுதியாக்குவன்னு சொல்றாரு. அதுதான் கிருபை. கையை தட்டி ஆமேன்லாம் சொல்ல விரும்பினா அல்லேலூயா. நல்லா நல்லா அல்லேலூயாலாம் வரல. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க சார். கவனிங்க. அப்போ இது ஒர்க் பேஸ்ட் இல்லை. இப்போ இப்படி எடுங்க, இன்னும் கூட போகலாம். இந்த ஒர்க் பேஸ்ட் பேசலாம், நிறைய பேசலாம். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் நிருபம் 5 பாருங்க. இந்த ஒர்க் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது கிரியை செய்வது, கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பது இருக்கு இல்லையா. பாருங்க, விசுவாசத்துக்கு பிறகு விசுவாச கிரியை வேற. அதை சொல்ல, நான் விசுவாச கிரியை பத்தி நான் பேசல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆமா, விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமானாக செய்யற கிரியை இருக்கு பாருங்க, அது தப்பு. நீங்க நீதிமானானது இலவசம். என்ன சொல்ற? கிருபையினால நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. இப்போ இந்த ஒர்க் பேஸ்ட் எடுத்தீங்கன்னா, மாமிசத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கிறது. மாமிசத்தின் கிரியை, மாமிசத்தின் அண்டர்லைன் பண்ணுங்க, ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ், ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். கிரியை, கிரியை அங்க ஒரு கோடு போடுங்க. மாமிசத்தின் கிரியை. நீ என்ன கிரியை பண்ணாலும் எந்த பாவத்திற்கும் அது வந்து வெளில வர முடியாது. ஹலோ, கேக்குதா? 10 நாள் உபவாசம், ஆமா 40 நாள் தவம், உடம்பு கொஞ்சம் இறங்கும், உடம்பு கொஞ்சம் இறங்குமே தவிர இதுல இருந்து வெளில வர முடியுமா? முடியாது சார், முடியவே முடியாது. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, ஆவியின் கனி 2 சொல்றாரு இல்லையா. ஒண்ணு அதே அதிகாரம் தான் எடுங்க. 5ஆம் அதிகாரத்தில் எங்க மாம்ச போட்டாங்களே, 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியை இருக்கு இல்லையா. மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவனம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், எல்லாம் மாம்சத்தின் கிரியை. இதெல்லாம் பாருங்க. ஆவியின் கனி அது கொடுங்க கீழே. 23, 22 கொடுங்க. 22ஆம் வசனம் கொடுங்க. ஆவியின் கனி கேட்கிறீங்களா? காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கனி எப்படி வரும்? ஒரு மரத்துல, ஒரு செடியில, ஒரு மரத்துல கனி எப்படி வரும்? பக்கத்து தட்டி கேளுங்க, கனி எப்படி வரும்னு கேளுங்க. தட்டி கேளுங்க சார், கனி எப்படி வரும்னு கேட்டீங்களா? எப்படி வரும் கனி? சொல்லுங்க, கனி எப்படி வரும்? மரம் ஏதாவது கிரியை செஞ்சா, மரம் ஏதாவது ஓடி கிடி ஆடிச்சா, டான்ஸ் கின்ஸ் போட்டுச்சா, என்ன பண்ணுச்சு? இல்ல சார், மரத்துக்கு வந்து உரம் பாய்ச்சி போதுமான அளவுக்கு அதை ஃபெர்டிலைட் பண்ணி அதுக்கு தண்ணி ஊத்துற ஒரு விவசாயி இருக்கான். ஆமாவா? நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இந்த மரம், தோட்டத்தில் இருக்க மரத்துக்கு விவசாயி இருக்கான், காட்டுல இருக்க மரத்துக்கு இருக்கு. வானம் மழையை பொழிகிறது, பூமி ஆமா கட்டப்ப போனோம் ஆமா வானம் பொழிகிறது. கவனிங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, மரம் ஏதாவது பண்ணுச்சா? இல்ல சார். விளைய வைக்க வேண்டிய பொறுப்பு பூமியுடையது, விளைய வைக்க தேவையான தண்ணியை தர வேண்டியது வானத்துடையது. ஹலோ, கேக்குதா இல்லையா? நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். தண்ணியை ஊத்திட்டா போதும், அது எந்த மரமும் காலத்துல கனி தரும். நல்லா ஆமேன்னு சொல்ல. கனி எங்க இருந்து வருது? எங்க வெளில இருந்து எங்கேயாவது எடுத்து வந்து ஓடி வந்து ஒட்டி வச்சிட்டாங்களா? இல்ல, உள்ள இருந்து வரணும். கனின்றது எப்படி? உள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதான் கனி. ஆமா, இது கிரியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. என்றைக்கு நீதிமான் என்கிற அறிவு வருகிறதோ, என்றைக்கு நான் கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கேன், எனக்காக இயேசுவே கொடுக்கப்பட்டிருக்கார், கிருபை என் மேல இருக்கின்ற அறிவு வருதோ, நான் சொல்றேன் கனிகள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். சார், நீங்க செல்ஃப் கண்ட்ரோலே எடுத்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோலே கனி சார்.
செல்ஃப் கண்ட்ரோல். இங்கிலீஷ் செல்ஃப் கண்ட்ரோல், தமிழ் என்னது? இச்சை அடக்கம். தமிழ்ல இல்லையா? இது வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அப்புறம் சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்க, இச்சை அடக்கம் என்னது? இச்சை அடக்கம் கனியா சார் அது? ஹலோ, கேக்குதா? இங்கிலீஷ் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோலே கனியா. நீங்க செல்ஃப் கண்ட்ரோல் பண்றீங்கல்ல, நீங்க திட்டாம ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு, அது தப்பு, அது ஆத்திரமாயிடும் கடைசியா. ஆனா செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு பாருங்க, அவர் கொடுக்கிறது கனி. அது என்னது? உள்ள இருந்து வர கனி. ஒரு ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன், நல்லா ஆமைன்னு சொல்ல கேட்கிறேங்க. நீங்க ரொம்ப பாருங்க, அதாவது ஒரு கோவப்படுறவங்க சொல்றேன், சும்மா பொதுவா கோபம் பாவம் எது வேணாலும் நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம்ல. ஒரு கோவப்படுற நபர் இருக்காருன்னு வச்சுங்க, கோவப்படுற சந்தர்ப்பம் வருது, கோவப்படல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓகே. முதல் தடவை, ரெண்டாவது தடவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓகே. மூணாவது தடவை அவரை பார்த்தாலே திரும்பி போவாரு. நாலாவது தடவை, அஞ்சாவது தடவை பொங்கி உள்ள பொங்கிக்கிட்டே இருக்கு கேஸ், கப்ப 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 கப்பன்னு. இங்க இருக்க வரைக்கும் ஓகே, இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, முடிஞ்சு கதை. நானும் பார்த்து தான் பாருக்கிறேன், நீ என்ன, ஆமா இவர் ஆரம்பிப்பார் பாருங்க, அவ்வளவுதான், இவர் வெடிச்சிருவார் அதோட. அப்புறம் மறுபடியும் 7 நாள் உபவாசம், 3 நாள் தவம். அப்போ ஆண்டவரே என்னை மன்னியும், தப்பு பண்ணிட்ட இந்த பாவி, இந்த பாவினால. ஒரு நாள் காலையில சர்ச்சில் உட்காந்துருக்க பாருங்க, அங்கே நான் சென்னையில் இருக்கும்போது சர்ச்சில் உட்காந்து, சர்ச்சில் முனங்கால் படி ஜோம் பண்ணுங்க. ஒருத்தர் பின்னாடி வந்து, ஒருத்தர் பின்னாடி வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன ஜோம்? ஆண்டவரே இந்த பாவி, ஆண்டவரே அந்த பாவியோட இருக்கிற சவகாசத்தை ஆண்டவர் நான் இன்னையோடு விட்டுறணும் ஆண்டவரே, அந்த பாவியதான் தான் ஆண்டவரை நான் கெட்டு போறேன், இப்படி ஜோம் பண்ணிருக்காரு சத்தமா வேற. அப்படியே உட்காந்து எங்க சர்ச்ச பிஎஸ் சிஸ்டம் தொடச்சிட்டு, ஐயோ யாரையும் திட்ட இவருன்னு, அந்த மாதிரி ஆயிடும் பாருங்க. நான் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், செல்ஃப் கண்ட்ரோலே ஒரு கனி. எப்படி? அது ஏற்ற வேலையில கனி கொடுத்துரும். எப்போ கண்ட்ரோல் தேவையோ கண்ட்ரோல் உற்பத்தி ஆயிடும். ஹலோ, கேக்குதா இல்லையா? ராமன் சொல்லுங்க. எப்போ இச்சை அடக்கம் தேவைப்படுதோ, எப்போ செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படுதோ, சரியான நேரத்தில் காலத்தில் கனி தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். கையை தட்டி ஆமேன் சொல்ல விரும்பினா, காலத்தில் கனி தந்து. அப்ப கவனிங்க, இதெல்லாம் ஒர்க் பேஸ்ட் இல்ல. இது என்ன பேஸ்ட்? எதன் அடிப்படை? கிருபையின் அடிப்படை. அதை முதல்ல நம்பணும், விசுவாசிக்கணும். அப்ப நான் ஒண்ணு செய்வனமா, ஒண்ணு செய்யாம இருக்கிறது நல்லது. ஆமா, நீ தப்பா செய்யறத விட ஒண்ணு செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்டா விசுவாசிக்கணும். ஒண்ணு செய், ஒண்ணு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னது? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இத கொடுத்திருக்க கிருபையை எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம் வேணும். அது இருந்துச்சுன்னா போறோம். நான் சொல்றேன், இதெல்லாம் வந்துடும். அன்புக்காக ட்ரை பண்ண வேண்டாம், இதெல்லாம் கனிங்க. நிறைய பேர் இதை எடுத்து பண்ண, நீ அன்பா இருக்கிறாயா, நீ அவங்ககிட்ட ஏன் சண்டை போட்ட? இல்ல சார், நீங்க என்ன முயற்சி செய்ய சொல்றீங்க? தப்பு. கனின்றது தன்னால வரணும், தன்னால வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் உரம் போடணும். எப்படி உரம் போடுறோம் நாங்க? கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு பாருங்க, வசனம், அதான் உரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க சார். இது நீங்க ஆவியில பெற்றுக்கொள்றீங்க, நீங்க தண்ணி ஊத்துறீங்க. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. கனி ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆயிடும் உள்ள. ஆமா, ஏற்ற நேரத்தில் கனி கொடுத்துரும். ஆமா, கிருபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிரேஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பாவத்தை ஜெயிக்க முடியும். இது கிருபையினால மட்டும் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். கிருபை இல்லாம பாவத்தை யாரால என்ன பண்ண முடியாது? ஜெயிக்கலாம். சும்மா நடிக்கலாம், சும்மா என்ன பண்ணலாம்? நடிக்கலாம். பல பாஸ்டுகளே பாவத்தை ஜெயிக்கிறது இல்லை. ஆமா, யூடியூப்ல இதை வேற பேசுறோம்னா, ஆமா ஜெயிக்கிறதுல பாருங்க. ஏன் காரணம் என்ன? ஏன்னா அவங்களாம் ஒர்க் பேஸ்டு. ஒர்க் பேஸ்டா இருக்கிற ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. கிரியை செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிற யாரும் ஜெயிக்க முடியாது. அதான் பாருங்க, நீங்க கிரியை செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மதவாதி. நீங்க யாரு? மதவாதி இல்லைங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செஞ்சு முடித்திருக்கிறார், என்ன பூர்ணனா பாருங்க. உங்களை அடைக்கும் போதே அவர் பூர்ணரா அழைச்சிருக்கிறார். என்ன அழைச்சிருக்கார்? கம்ப்ளீட் பர்சன் அழைச்சிருக்கிறார். உங்களை ஏதோ குறைவுள்ள அழைக்கல. உங்களை அழைச்சி அப்புறம் உங்களை பூர்ணப்படுத்தி அப்புறம் பரலோகம். இல்ல இல்ல இல்ல, உங்களை அழைக்கும் போதே பூரணம், அழைக்கும் போதே சம்பூர்ணம், அழைக்கும் போதே கம்ப்ளீட்டா அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கம்ப்ளீஷன் தெரியுமா? இயேசுவால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாய், இயேசுவால் எதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும், எதெல்லாம் அவரால் நடக்க முடியுமோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நபர்களாய் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் கிருபை. கையை தட்டி ஆமென் சொல்ல விரும்பினா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது கிருபைன்னா என்னன்னு? புரியுது? இன்னைக்கு லைட்டா பேஸ்மெண்ட் தான் போடுறேன். இதெல்லாம் இன்னும் ஆழமா போயிடல, இன்னும் நல்ல ஆழமா போறோம்.
ஆமா, நான் இன்னும் டீப்பா பிரசங்கம் பண்ண போறேன் கிருபைய. கொஞ்சம் வாரங்களுக்கு கிருபை தான். ஆமா, கரெக்டா கவனிங்க. நான் சொல்றேன், இதை கத்துக்கிட்டீங்கன்னா எதை வேணாலும் நீங்க ஜெயிப்பீங்க. உள்ளம் இருக்குல்ல, எதை வேணாலும் விசுவாசிக்கும், எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளும், எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுகிற தைரியம் வரும் இந்த கிருபையை கற்றுக்கொண்டா. அல்லேலூயா. பாருங்க, அதாவது ஊழிய செய்யறது கஷ்டம், ஊழியத்தை பல ஊழியங்களை தாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இன்னும் ஊழிய காலங்களை எங்கேயும் அனுஷ்டிங்கன்னு வச்சுங்க, அவனுங்க ஏதாவது அடிபட்டா ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஐயோ அதில் வர பிரச்சனை இருக்கு பாருங்க. ஆக்சிடென்ட் ஆகாத விடுங்க, அது பரவாயில்ல, ஒருத்தன் இறந்து போனா கூட பரலவும் போறான், அது பிரச்சனை இல்லை, அது அவனாச்சு கத்துறாச்சு. ஆனா அதனால வரக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, ஐயோ உச்சபட்சம். அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. நமக்கு கொஞ்சம் பேரை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கே நமக்கு கண்ணு மொழியெல்லாம் அப்படி ஆகுது பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாம், இன்னும் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிருபையை கத்த தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பாருங்க, இந்த 90 வயசு பாஸ்டர் அவர் எவ்வளோ பேரை உருவாக்கிட்டார், 50 பேருக்கு மேலே உருவா. அது பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கு. அதனால நம்ம இப்போ ஒன்றும் செஞ்சு பெருசாக சாதிச்சல, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு புரியுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இங்கே விஷயத்துக்கு போவோம், வேற எங்கேயும் மாறிட வேண்டாம். அப்போ இந்த கிருபையை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் சொல்றேன், இந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டா அற்புதமான வாழ்க்கையை வாழலாம். ஆமா, எதை வேணாலும் பெற்றுக்கொள்கிற தைரியம் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியம். இந்த கிருபை எப்படி, இது ஒர்க் பேஸ்ல என்ன பண்ணக்கூடாது, நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் 10 நாள் உபவாசம் பண்ணேன் அப்படின்னு என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், தோத்துட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், என் மேல ஒரு கிருபை இருக்கு, என்னை கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன், ஃப்ரூட் கரெக்டா டைமுக்கு வந்துடும். அல்லேலு, காலத்துல கனி வந்துடும் வெளில. ஆமா, டைம் டிலேடா ஃப்ரூட் வராது. நல்லா ஆமேன்னு சொல்லி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமா, கிருபை ஒர்க் பேஸ்ட் இல்ல, லைட்டா சொல்லிடுறேன். கிருபை என்ன இல்ல, ஒர்க் பேஸ்ட் இல்ல. கிருபை வந்து சாவர்னேட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன், தன்னையே தேவன் தந்தார், அதான் கிருபைன்னு சொன்னேன் இல்லையா. இன்னொன்று சொல்லலாம், இன்னொன்று சொல்லி நீங்க முடிக்கலாம். நிறைய எழுதியிருக்கேன், இன்னொன்று சொல்லி நீங்க முடிக்கலாம். கிருபை வந்து ஃப்ரீ. சொல்லுங்க, இன்னும் 2 சொல்லி முடிக்கலாம். அப்படின்னா கிருபை ஃப்ரீ. எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினால். என்னனால இலவசமாய். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய், ஃப்ரீ. இந்த ஃப்ரீன்னு உடனே எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, ஏதோ ரொம்ப அற்பமானதுங்க, ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, ஏன் ஃப்ரீன்னு சொல்றேன், கவனிங்க. ஏன்னா ஏன் ஃப்ரீ அப்படின்னா, இந்த விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுக்க எந்த மனுஷனாலையும் முடியாது. எந்த மனுஷனாலையும் முடியாது. எந்த பலி கொடுத்தாலும், உலகத்தையே கிரயமாக கொடுத்தாலும், விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுக்க முடியாது. இந்த விழுந்து போன மனுக்குலத்தை இந்த மனிதனை மறுபடியும் தூக்கி எடுக்கணும், மறுபடியும் அவனை கடவுளை போல மாத்தணும்னா அது என்ன தேவைப்படுதுன்னா, கடவுளே பூமிக்கு வந்து சாக வேண்டியது இருக்கு. அவ்வளோ பெரிய கிரயம் தேவைப்படுது. அவ்வளோ பெரிய கிரயம் தேவைப்படுது, சும்மா சாதாரண கிரயம் இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில மரிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எதை கொண்டு அந்த கிரியத்தை நம்ம கொடுக்க முடியும்? இந்த உலகத்தையே விலையா கொடுத்தா கூட அந்த ரத்தத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அவருக்குள்ளதான் எல்லாமே நிலைத்திருக்கு, எல்லாமே அவருடையது. அப்படிப்பட்டவரே வந்து மரிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லி இது ரொம்ப அதிகமான விலையேற பெற்றதா இருக்கிறதுனால ஃப்ரீ. யாரும் வாங்க முடியாது. யாரும் கத்தர் பார்க்கிற யாரும் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா, அதனால நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், ஃப்ரீயா கொடுக்குறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னங்க, நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கேட்குறீங்களா? ஏதாவது என்னங்க ரொம்ப முதல்ல கேட்டு அப்புறம் நல்லா உற்சாகமாலாம் அப்புறம் பேசுவோம். என் பேசிக் தெரியணும் இல்லையா? ஆமா. அதனால கிருபை என்னது? இலவசம். ஏன் இலவசம்? ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப காஸ்ட்லின்னா சும்மா சாதாரணம் இல்லை, ரொம்ப விலையேற பெற்றது. அதுக்கு யாரும் விலைக்கிறையும் கொடுக்கவே முடியாது. அதனால கத்துறதை ஃப்ரீயா கொடுத்துருக்கிறார். ஃப்ரீ. எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ. சத்தமா ஒரு முறை, ஃப்ரீ. கடைசியா ஒன்று சொல்லலாம், கிரேஸ் இஸ் அன்கண்டிஷனல். என்னது சொல்லுங்க? அன்கண்டிஷனல். அல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் என்னல இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? கண்டிஷனா பிரசங்கம் பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க நீங்களும். நான் கூட ஒரு காலத்துல பண்ணிருக்கேன் அப்படிலாம். எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை செஞ்சாதான் ஆசீர்வாதம் அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா?
சிலுவையில் கண்டிஷன்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. வடிகட்டி இருக்குல்ல, இந்த வடிகட்டியில் ஃபில்டர் ஆகிற மாதிரி சிலுவையில் எல்லா கண்டிஷனும் ஃபில்டர். கிருபை எப்படின்னா அன்கண்டிஷனபிள், கண்டிஷனே கிடையாது. பாருங்க, நீ நல்லவனா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னா நம்பலாம். நியாயம் இல்லையா? நியாயம் அதானே, அதானே நியாயம். நீ நல்லவனா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சரியா இருக்கணும், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், நீ ஒழுங்கா இது பண்ணணும், நீ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா நியாயம், கரெக்ட். ஆனா பைபிள் அப்படி சொல்லியே. நான் பைபிள் தான் பிரசங்கம் பண்றேன். குறை சொல்றவங்க பைபிள் தான் சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. பைபிள் தான் சொல்லுது கிரேஸ் இஸ் அன்கண்டிஷனல். அப்படின்னா அன்கண்டிஷனல் என்ன? கண்டிஷனே கிடையாது. நீ எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருந்தாலும் கண்டிஷனே இல்லாத கிருபை உன்னை தூக்கி எடுக்குது. ஹலோ, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. எனக்கு கிடைக்குமா? உன்னதான் கத்த சொல்றாரு, உனக்கு தான் கிருபை. ஐயோ நான் தப்பு பண்றேன், உனக்கு தான், உன்னதான் தேடி வந்திருக்கு கிருபை, உனக்கு தான் கிருபைன்றார். எல்லாம் ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். கிருபையை பெற்றவனும் நல்லவனா வாழணும். ஆனா கிருபை எப்படிப்பட்டது? கண்டிஷனே கிடையாது. எப்படிப்பட்டவனை தேடி போது? பிச்சைக்காரனை, கீழே இருக்கிறவனை, மோசமான பாவியை, விபச்சாரக்காரனை, வேசித்தனம் பண்றவனை, அசுத்தனை, அவனை போய் தூக்கி எடுத்து கடவுளை போலவே மாற்றுகிறது கிருபை. அன்கண்டிஷனல். அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க சார். இன்னும் இப்படி சொல்றேன், கிருபையினால் வரக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் கண்டிஷன் கிடையாது. எந்த ஆசீர்வாதமும் கண்டிஷன் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், கிருபை கொடுக்குது, வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். இருந்துச்சுன்னா நீ எதை வேணாலும் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப என்னங்க, நீங்க என்ன பரிசுத்தத்துக்கு விரோதமா பேசுறீங்களான்னு கேட்குறீங்களா? இல்ல, கரெக்டான பரிசுத்தத்தை பேசுறேன். நீ அப்படி வாங்கி பாரு, உன்னால தப்பு செய்ய முடியாது. உன்னால எப்படி தவறான வாழ்க்கை வாழ முடியும்? வாழவே முடியாது. ஏன்னா இது ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ள உன்னை கர்த்தர் கொண்டு போறார். அந்தகார இருளில் இருந்து விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்குள்ள இழுத்து கொண்டு போகிறாராம். பைபிள் சொல்லுது, he is drawing you inside the light. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அற்புதமான வெளிச்சத்துக்குள்ள உங்களை கொண்டு போறார். நீங்க எங்க போய் தப்பு பண்ண முடியும்? நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த கிருபை எப்படிப்படுது? அன்கண்டிஷனல், கண்டிஷனே கிடையாது. பக்கத்து சொல்லுங்க, உனக்கு தான் சொல்லுங்க. கண்டிஷனே இல்லை. எங்க கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னதான் ஆசீர்வதிப்பார். ஏன்னா கிருபை கண்டிஷனல் இல்லை, நோ கண்டிஷன், கண்டிஷனே கிடையாது. எந்த இப்படி நீ இருக்கணும் அப்படின்றது இல்லை. நீ எப்படி இருந்தாலும், நீ நல்லவனா இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும், மோசமானவனா இருந்தாலும், கீழே போனவனா இருந்தாலும், இல்ல சன்மார்க்கனா இருந்தாலும், உன்னை தேடி வந்து நிரப்பும் கிருபை. கண்டிஷன் இல்லை. அல்லேலூயா. சத்தமா ஒரு இல்ல சொல்ல கேட்கிறேன். இதாங்க கிரேஸ். கிருபைன்னா இதான் கிருபை. இன்னும் நிறைய சொல்லலாம், இதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். இதான் கிரேஸ். அப்போ நம்ம தப்பு பண்றோமே இல்ல, கவனிங்க, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாவத்துக்கு நாங்கள் யாரும் துணை போல, இப்படி பேசுற யாருமே பாவத்துக்கு துணை போறவங்க இல்லை. இது இப்படி பேசணும்னு என்ன நினைச்சாங்க, என்ன பாவம் பண்ண தூண்டுறாங்க. நாங்கள் பைத்தியக்காரங்களா? நெருப்புல போய் கை வைன்னு யாரா சொல்லுவோமா? சொல்லுங்க. நெருப்புல போய் கை வச்சா என்ன பண்ணோம்? கொஞ்சமோ நெருப்பு? சொல்லுங்க, கொஞ்சமா? இல்ல. நெருப்புல கை வச்சா சுடும். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பழுக்க காய்ச்சி கையை வைனா சொல்றோம் நாங்க? கிடையாது. பாவம் அப்படிதான், பழுக்க காய்ச்சி கை வைக்கிற மாதிரி. யாரும் அதை செய்ய சொல்லல. ஆனா என்ன சொல்றோம்? நீ எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் கிருபை உன்னை சந்திக்க முடியும்னு சொல்றோம். கிருபையால உன்னை தூக்கி எடுக்க முடியும்னு சொல்றோம். அந்த கிருபையை நம்ம கண்டிஷன், மோசமான கண்டிஷன் வெளில வர முடியும்னு சொல்றோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கிரேஸ். நல்லா புரிஞ்சுங்க. கிருபையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு செய்யவே முடியாது. அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு நடக்குமான்ற கேள்வி கேட்கறல்ல, உனக்கு தான் இந்த பிரசங்கமே. யாருனே தெரியாது. எனக்கு அந்த கேள்வி திரும்பி திரும்பி டக்கு டக்குன்னு என் மனசுல வந்துட்டே இருக்கு. அதனால சொல்றேன், எனக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருந்தா உனக்கு தான். நான் இப்படி சொல்றேன், உன்னுடைய மூதாதையர்களையோ, நான் யாருக்கோ பேசுறேன்னு எனக்கு தெரியுது, யாருக்குன்னு தெரியல, கவனிங்க. உன் மூதாதையர்களையோ அல்லது உன்னுடைய குடும்பத்தாரையோ இவங்களையும் அவங்களையும் யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. நீ ரொம்ப சிம்பிளா சொல்ற, கிரேஸை பிடிச்சிட்டன்னா, கிருபையை பிடிச்சிட்டன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னை இப்போ இருக்கிற நிலைமையை விட பல ஆயிரம் மடங்கு தூக்கி ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுங்க. யாரையும் திருப்திப்படுத்தணும்னு அவசியம் உனக்கு இல்லை.
நீ யாரு, நீ எந்த நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில வந்து நில்லு. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை அணைக்க ரெடி, நான் உன்னை தூக்கி எடுக்க ரெடி, நான் உன்னை தோல்ல சுமக்க ரெடி. நீ எங்கெல்லாம் தலை குனிஞ்சியோ அங்கெல்லாம் தலை நிமிர வைக்க நான் ரெடியா இருக்கேன். எல்லாம் ஒரு நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி கேட்கிறேன். அதுதான் கிருபை. தட் இஸ் கிரேஸ். ஆமா, இதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. இது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஐ எம் ரெடி ஆண்டவரே நீ சொன்னா அவரும் சொல்லுவார், ஐ எம் ஆல்சோ ரெடி. எழுவி நிற்கலாம், கண்களை மூடலாம். அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய பேச போறேன். அடுத்த வாரத்தில் கிரேஸ் இஸ் அ மதர் அப்படின்னு பேச போறேன். கிருபை தாய் போன்றதுன்னு பேச போறேன். ஆமா, அதனால எல்லாம் அது கவனமா அடுத்த வாரத்தில் தான் ஒழுங்கா வாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜபத்தோட வாங்க. அற்புதமான வார்த்தைகளோடு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக.